Hello viewers, welcome back to Abhi's Delight. இன்னைக்கு Abhi's Delightல ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கேரட் அல்வா. பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ அதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் நான். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் 1/2 கிலோ கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி துருவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அந்த கேரட் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். ஸோ அதை ஊற்றிடுங்க. இப்போ இந்த பால் நல்லா சுண்டணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரட் வேகணும். கொஞ்ச நேரம் ஹையில் வைங்க. நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க, ஏன்னா பொங்கி ஊற்ற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாதி மூண்ட மாதிரி வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். இப்போ இது கூட நம்ம பால்கோவா ஆட் பண்ண போகிறோம். அதனால் சர்க்கரை நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் தண்ணி ஆகும், அதுக்கப்புறம் அதுவும் ட்ரை ஆகிடும். ஸோ அதுலேயே நான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நான் ஸ்வீட் பால்கோவா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அன்ஸ்வீட் பால்கோவா கூட வாங்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய பேக் வாங்கணும். ஸோ இதுனா நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அதனால் நான் சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு ஸ்வீட் பால்கோவாவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த நெய் கொஞ்சம் மேலே செப்பரேட் ஆனால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் அல்வா முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா நல்லா நெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த தாளிச்செல்லாம் போடணும், வறுத்து போடணும் அப்படிலாம் கிடையாது, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது மெலன் சீட்ஸ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே சாப்பிடலாம், இல்லை வெனிலா ஐஸ்கிரீமோட வச்சு அப்படியும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.